ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பட்டுக்கோட்டை வீரக்குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்திற்காக இந்த நாளினுடைய இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். புனித அந்தோணியார் வார்த்தைக்கு வடிவம் கொடுத்த ஒரு அடையாளம். அதனால தான் இன்றைக்கு தாய் திரு அவை அவரை புனிதராக உயர்த்தி வைத்திருக்கிறது. இன்றைக்கு அவரை பின்தொடர்கிற அநேக மக்கள் அந்த அந்தோணியாருக்கு இழுக்கு கொடுக்கிற மக்களாக மாறிப்போயிருக்கிறார்கள். இதுதான் ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்தோணியார் செய்ததை செய்யாமல் அந்தோணியார் பெயராலே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அடையாளங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இந்த அந்தோணியாரை உண்மையாக நம்ம சீடத்துவத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடத்துவத்தை உணர்ந்து நாமும் அவருடைய பின் வழி செல்ல வேண்டும். அவர் என்ன செய்தார்? வார்த்தை என்கிற மன்னாவை உண்டார். மன்னா என்கிற உணவு விண்ணகத்திலிருந்து அருளப்பட்டது. அந்த மன்னாவை உண்டவர்கள் இறந்து போனார்கள், மாண்டு போனார்கள். இயேசு சொல்லுகிறார், ஆனால் நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு, என்னை உண்போர் என்னாலும் வாழ்வர் என்று சொல்லியிருக்கிற அந்த அடையாளம், அவர்களுக்கு இறப்பு கிடையாது என்று சொல்லியிருக்கிற அந்த அடையாளம் எதை உணர்த்துகிறது? இந்த அந்தோணியார் என்கிற அடையாளம் நமக்கு அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறது. வார்த்தை என்கிற மன்னாவை அவர் உண்டு மகிழ்ந்தவர், திருப்பலிக்கு போய் நற்கருணையை ஏற்றுக்கொண்டவர், நற்கருணையினுடைய பக்தியை தன்னுடைய இதயத்திலே ஆழமாய் உணர்ந்தவர், நற்கருணையிலே உண்மையாகவே ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர் தன்னை நற்கருணையோடு ஐக்கியப்படுத்தி கொண்டவர். இரண்டு அடையாளத்தை நம்ம அந்தோணியாருக்கு வைக்கலாம். அவர் எதை மையமாக தன் வாழ்க்கையில் வச்சுருந்தார் அப்படின்னா, வார்த்தை, இன்னொன்று நற்கருணை. இந்த இரண்டையும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருந்தாலே போதும். வார்த்தை இருக்கணும், நற்கருணை இருக்கணும். சிலர் நற்கருணையை மட்டும் வச்சுருக்கிறாங்க, நற்கருணையை மட்டும் அவங்க போஸ்டில் போய் நற்கருணையை வாங்கி கொள்வாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் வார்த்தை வரதில்லை. அப்போது நீங்கள் ஒரு பக்கம் மட்டுமே சரி செய்கிறீங்க. நற்கருணையை எந்த மனநிலையோடு உட்கொள்ளுகிறீர்கள்? அது ஒரு தெய்வீகமானது அப்படின்னு சொல்லி நம்ம உட்கொள்ளுகிறோம். அந்த தெய்வீகமானது என்று சொல்வது சரிதான். ஆனால் அந்த தெய்வீகமான அடையாளம் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறது. அது என்ன? இயேசுவுக்காக பாடுகளை ஏற்கிற ஒரு அழைப்பு. அதைத்தான் அந்தோணியார் செய்து காட்டினார். நற்கருணையை உண்டு வார்த்தையை படித்து தியானித்தவர் பாடுகளை ஏற்கிற அடையாளமாக இருந்தார். அந்த பாடுகளை தன் வாழ்க்கையில் அடையாளப்படுத்தி கொண்டார். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் இந்த அற்புதமான இறை செய்தியின் வழியாக நமக்கு ஒரு சில காரியத்தை உணர்த்துகிறார். இந்த முதல் வாசகம், இரண்டாவது வாசகம், மூன்றாவது வாசகம் மூன்றுமே நமக்கு மன்னாவாக பொழியப்படுகிற ஒரு அற்புதம். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்? கோயிலில் உட்காந்து இதை கேட்கணும். இல்லாட்டினா நம்ம வீட்டில் போய் என்ன செய்யணும்? அதை வாசித்து பார்க்கணும். அதை வாசித்து தியானித்து கடவுள் இன்றைக்கி என்ன பேசுகிறார் என்று நம்ம யோசிப்பது, ஒரு நேரம் கொடுப்பது கடவுளுக்கு. கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சுவை இல்லாமல் மாறிப்போகிறது. சுவையற்ற ஒரு வாழ்க்கை. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ படுத்தோம், ஏதோ எந்திரிச்சோம், ஏதோ போனோம். இந்த வெறுப்பினுடைய வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையிலிருந்து உணர்ந்து கொள்ள முடியும். பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லி அப்பாமார்களை, தந்தைமார்களை கேட்டால் என்னத்தை செய்கிறது? அதான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், இனிமேல் என்னத்தை செய்கிறது? பாருங்கள், இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க அந்த விரக்தி மனநிலைக்குள்ளே போன உடனே அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் செய்ய முடியல, இனிமேல் ஆண்டை விட்ட வழி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதே போல் இன்றைக்கி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஒரு விரக்தி மனநிலைக்குள்ளே வரோம். காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே அந்த வல்லமையான ஊற்று இல்லை. அந்த வல்லமையின் ஊற்று என்ன அப்படின்னா, வார்த்தை என்கிற வல்லமையின் ஊற்று. அந்த ஊற்று என்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் உள்ளத்தில் வைத்து சிந்திக்க தான் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த வார்த்தைகளை பாருங்கள். முதல் வாசகம் யோசுவா நூலிலிருந்து 24வது அதிகாரத்திலிருந்து நமக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள். ஆண்டவருடைய அந்த அடியார் யோசுவா என்ன சொல்கிறார் பாருங்கள். இஸ்ரேல் மக்களில் இருக்கிற முதியோர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து, ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கும் ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். இந்த அருமையான ஒரு சாட்சியத்தை யோசுவா வைக்கிறார். நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டோம், ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் இன்றைக்கி பதில் சொல்லி ஆகணும். கேட்கிற பிள்ளைகள் வீடுகளிலே எல்லா அடையாளங்களும் உண்டு, மனசில் எல்லா அடையாளங்களும் உண்டு.
கடவுள் தான், இயேசு தான் என் ஆண்டவர், இயேசுவே மீட்பர் என்ற அறிக்கை செய்கிறோம். நம்மளுடைய திருப்பலிக்கு வந்து யாருக்கு நற்கருணை வழங்கப்படுகிறது? கிறிஸ்தவர் கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் வாங்காதீங்கன்னு நம்ம குருக்கள் அறிவிப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம வாங்குகிறோம். அப்போ வாங்குவதற்கான தகுதி என்ன? நிறைய விஷயம் இருக்கிறது. அடிப்படை நீங்கள் நம்பிக்கையை அறிக்கை செய்கிறீங்க. பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் போய்த்து அச்சிஷ்ட கன்னிமரியாடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? பாடலாக பாடுறோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். இது பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம உணர்ந்து பாடணும். இதை தான் நீங்கள் அறிக்கை செய்கிறீங்க. அறிக்கை செய்துட்டு நீங்கள் வெளியில் போய் வேறு ஒரு அடையாளத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. வேறு ஒரு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறீங்க. வேறு ஒரு தெய்வம் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறீங்க. அப்படின்னா நீங்களும் நதிக்கு அப்பால் இந்த மக்கள் இருந்ததை போல தான் இருக்கிறீங்க. இன்னும் நதியை நீங்கள் தாண்டி வரல. அதான் யோசுவா சொல்வது போல் உங்களால் உறுதியாய் சொல்ல முடியுமா? நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். இந்த ஒரு கேள்வியை முதல் வாசகம் நமக்கு வைக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? மாற்று அடையாளங்களை தங்களுடைய உடலிலே தாங்கிக் கொள்கிறாங்க. மாற்று அடையாளத்தை நம்ம வீடுகளில் ஏற்றுக்கொள்வது, எங்கேயாவது போய் மந்திரிப்பது, எங்கேயாவது போய் பிசாசுகளுடைய உதவியை நாடுவது, ஜோசியம் கேட்பது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எல்லாம் செய்து தீமையினுடைய கடவுளை நம்புகிற அந்த மனநிலையை விட்டு விலகி போய் கிடக்கிறாங்க. இந்த மனநிலையை தான் இன்றைக்கு கேள்வியாக முதல் வாசகம் வைக்கிறது. ஆண்டவரை மக்கள் மறுமொழியாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்திலே அறவே நிகழாது இருப்பதாக மக்களுடைய பதில். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முனி பெரிய அடையாளங்களை செய்தார். கடவுளுடைய அந்த அடையாளத்தை எல்லாம் அவங்க சிந்திச்சு பார்க்குறாங்க. நண்பு பிள்ளைகளை, நீங்களும் திரும்பி பாருங்கள். உங்களை தாயின் கருவிலை உருவாக்கி உங்களை உயர்த்தி உங்களை நலன்களால் நிறைத்து உங்களை உயர்த்திய அந்த தெய்வம் யார்? இன்றைக்கி தெய்வத்தை தெரியல. ஆனால் சில பேர் அந்தோனியாரே தெய்வம்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் நான் ஃபாதர், நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அந்தோனியார் தான் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் என்று எங்களை கரெக்ட் பண்ணக்கூடிய, எங்கள் மீது குற்றப்படுத்தக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. நீங்கள் திருச்சபைக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு என்னை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் திருச்சபைக்கு எதிராக பேசுவதில்லை. திரு அவை கற்றுக் கொடுக்குற பாடத்தை உங்களுக்கு தெளிவாக பேசுகிறோம். உனக்கு ஏதோ கேள்வி கேட்குது, உன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு செய்தி உழுவுது, அதற்கு நீ சரியாய் பதில் சொல்லாமல் மீண்டும் பழிபாவத்தை தூக்கி குருக்கள் மேலே போடுவது, இப்படி பேசுகிறவங்களை என்ன செய்யணும்? நம்ம பதிலுக்கு பதில் கொடுத்து நம்ம வாயடைக்க முயற்சிப்பது எல்லாமே தவறான ஒரு வழியாக இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு முதல் வாசகத்தில் பேசியவர் பாருங்கள், இரண்டாவது வாசகத்தில் திருமணம் என்கிற அடையாளத்தை பேசுகிறார். திருமணம் என்கிற அடையாளம் மிக முக்கியமான ஒரு அடையாளம். திருமணத்தில் தான் ஒரு கணவன் மனைவி தாய் தந்தை என்கிற அடையாளத்தை பெறுறாங்க. குடும்பம் என்கிற ஒன்று அமைப்பில் தான் அந்த கணவன் மனைவி என்கிற அமைப்பில் தான் குடும்பம் என்கிற ஒரு ஆசீர்வாதம் பிறக்கிறது. அங்கு தான் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அங்கு தான் ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியானது கடவுளுடைய திட்டத்தை நோக்கிய பயணத்தில் ஒரு குடும்பம் பயணிக்குது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிற ஒரு அடையாளம் தான் குடும்பம். அதனால தான் ஒரு கணவனாகப்பட்டவர் எப்படி செயல்படணும், ஒரு மனைவியாகப்பட்டவர் எப்படி செயல்படணும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், ஆதாம் ஏவாள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கப்பட்ட அடையாளங்கள். ஒருவரால் ஒருவர் ஏமாந்து போகிறார்கள். ஏமாந்த உடனே, பாவம் செய்த உடனே அவர்கள் இருவரும் எங்கே போய் ஒளிந்து கொண்டார்கள் பாருங்கள். இந்த பாவம் செய்யும்போது அவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறாங்க. நன்மை செய்வதை கூட அந்த இடத்துல அவங்களை யோசிக்கலை. ஆனால் பாவம் செய்த உடனே இருவரும் ஒரே மனநிலையோடு எங்கே போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார்கள். இன்றைக்கி குடும்பம் என்கிற அமைப்பில் கூட கணவன் தவறாக இருந்தாலும் மனைவி தவறாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த கணவன் மனைவியும் தவறிப்போவது மிக ஒரு எளிய காரியமாய் மாறிப்போயிருக்கிறது. அதனால தான் அந்த திருமணம் என்பது கடவுளுடைய திட்டத்தை உள்ளடக்கிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. கிறிஸ்து நம்ம திருச்சபையை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன் என்று சொல்கிறார். என்றால் இந்த திருமணம் என்பது ஏதோ உடல் இச்சைக்கான ஒரு ஈர்ப்புக்கான ஒரு அடையாளங்களாக தலங்களாக நம்ம பார்க்கக்கூடாது. திருச்சபையின் அடையாளம்,
ஒரு கணவன் மனைவி என்கிற அடையாளம் திருச்சபையின் அடையாளம். நீங்கள் கிறிஸ்துவின் அடையாளத்தை கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து இந்த திருச்சபையை மனமுடித்திருக்கிறார், மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படின்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த திருமணம் என்கிற ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நற்செய்தி வாசகத்தில் போய் பார்க்கிற பொழுது ஆண்டவர் நிலைவாழ்வு தருகிற அடையாளம் எங்கே இருக்கிறது என்பதை அவர் உணர்த்துகிறார். இதோ அந்த இடத்துல சீடர்கள் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து, நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா என்று சொல்கிறார். ஏன்னா அவர்கள் அவருடைய உடலை உணவாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர்கள் உடல் என்று பார்த்தது வெறும் அந்த உடலாகிய சதையை பார்க்கிறாங்க. அதை கடந்த ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை, வார்த்தை என்கிற உடலை இயேசு பேசுகிறார் என்பதை அவர்கள் உணர மறுத்தார்கள். அதனால் அவர்கள் அவரை விட்டு விலகி போனார்கள். ஆண்டவர் கேட்குறாரு, இதனால் நீங்களும் என்னை விட்டு விலகி போகிறீர்களா என்று அவர் கேட்ட உடனே பேதுரு சொல்கிறார், சீமோன் பேதுரு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார்கள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த பைபிளை வாசித்தா எல்லாம் நடந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்கள் அன்பியங்கள் எல்லாம் இந்த பைபிள் வார்த்தையை தான் விலங்கு பண்ண சொல்லி ஆயர் பெருமக்கள் கேட்டுக்கொண்டாங்க. அதை தான் பிசாசு சிதைக்கிறான். அங்கே போய் குறைபாடுகள், பேச்சுக்கள், தேவையற்ற புரணிகள் வந்த உடனே அந்த அன்பியங்கள் எல்லாம் சிதைந்து போகிறது. அந்த அன்பியத்தில் நடக்க வேண்டிய வார்த்தையினுடைய வடிவம் மறுக்கப்படுகிறது. அப்போ என்ன நடக்கிறது? தேவையற்ற வார்த்தைகள் உள்ளே வைக்கப்பட்டு பிரச்சனை வந்து சில பேர், நிறைய பேர் அதை விட்டு விலகி போகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? அங்கே போனால் ஒரே பிரச்சனையாக இருக்குது, அது அன்பியமாக இல்லை துன்பியமாக இருக்குது, ஒரே துன்பம்தான் கிடைக்குது, இப்படியெல்லாம் சொல்லி அந்த வார்த்தை விளங்க பண்ணுகிற தளங்களை சிதைப்பது பிசாசோட வேலை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்மையான வேளையில் நீங்களும் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்குறோம். கடவுள் எல்லா அற்புதத்தையும் செய்ய தயாராக இருக்கிறாரு. அப்போ கடவுள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது, எப்படி அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்று நான் பார்க்குற போது, இந்த தளத்தில் நீங்கள் நின்னால் மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இன்றைக்கி எங்ககிட்ட நிறைய பேர் உதவிக்கு வருவாங்க. உடனே நாங்கள் கேட்போம், குடும்ப கார்டு வச்சுருக்கிறீங்களா, உங்கள் ஃபேமிலி கார்டை கொண்டுட்டு வாங்கன்னு நாங்கள் கேட்போம். ஏன்னா நீ என் பங்கை சார்ந்தவர் தானா என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் எல்லாரும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற தகுதியுள்ளவர்களாக இருந்தால் கூட எல்லோருக்கும் இந்த தகுதி கிடைப்பதில்லை. காரணம், எதை எவர் எப்படி செயலாற்ற வேண்டுமோ அதை அப்படி அவர் செயலாற்றி இருக்க வேண்டும். அதனால தான் முன்னாடி நற்கருணை அந்த ரசக்கிண்ணத்தை தூக்கி காட்டும்போது இது அனைவருக்கும் எல்லோருக்கும் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்தது. இப்பொழுது அதில் ஒரு சிறிய மாற்றம், இது பலருக்கும் கொடுக்கப்படுகிற என்று அந்த வார்த்தையை பார்க்கிறோம். பலருக்கும் என்கிற வார்த்தை. ஏனென்றால் யாரெல்லாம் இந்த தகுதி நிலைக்குள்ளே வருகிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ முதல் வாசகம் சொல்லுகிற அந்த கேள்வி, நீ கடவுளை ஏற்றுக்கொள்கிறாயா, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாயா, நம்புகிறாயா? இதுதான் விசுவாச அறிக்கை. பிசாசை விட்டுவிடுகிறாயா? இந்த கேள்விகள் எல்லாம் நம்ம இடத்துல கேட்கப்படுகிறது. ஈஸ்டர் சமயத்தில் கேட்கப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள், ஏற்றுக்கொள்கிறேன் என்று இங்கே சொல்லிவிட்டு அங்கே போய் வேறு ஒரு களத்தில் நின்னீங்கன்னா நீ ஆண்டவருக்கு எதிராக நீ பாவம் செய்கிறாய். அப்போது அந்த இரண்டினுடைய அடையாளம் எங்கே? குடும்பம் என்கிற, திருமணம் என்கிற அடையாளம். கணவன் அவருக்குரிய மரியாதையில் அவருக்குரிய மகிமையில் வாழ்வது, மனைவியை அவருக்குரிய மகிமையில் வாழ்வது, இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது, இருவரும் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்வது. அப்போது இருவரும் அந்த வாழ்க்கையை வாழுகிற பொழுது அவர்கள் அந்த தெய்வத்திற்கு சான்று பகர்கிறார்கள். இந்த குடும்பத்தில் எல்லாம் சரியாக எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருந்தால் தான் நான் அன்பு செய்வேன் அப்படின்னா, கடவுள் திருச்சபையே எல்லாம் இருக்கிற மாதிரி அன்பு செய்யலையே, நம்ம எல்லாம் குறையுள்ள பிள்ளைகள், நம்ம அன்பு செய்கிறாரே. அப்போ கடவுளுடைய அடையாளமாக இருக்கிற நீங்கள் கணவன் மனைவியை குறையோடு அன்பு செய்ய ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு கற்றுத்தர, அவர்களையும் நீங்கள் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீ சரியா இல்லை, ஆகவே என்னை விட்டு விலகிப்போ என்று சொல்வது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அழகான வார்த்தை அல்ல. ஆகவே என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த இரண்டையும் இணைக்கிற அடையாளம்தான் நம்முடைய நற்செய்தி வாசகம். ஆண்டவர் கொடுக்கிற அந்த உடலினுடைய அடையாளம் வார்த்தை என்கிற மன்னாவிலும் நற்கருணை என்கிற அபிஷேகத்தில் விளங்க பண்ணப்படுகிறது. இந்த வார்த்தை என்கிற ஆசீர்வாத மன்னாவை நீங்கள் உண்மையாக உண்டு நற்கருணையை அதற்குரிய மகிமையிலே வைத்து செயலாற்றுகிற போது கண்டிப்பாக இறைவன் உங்களுக்காக செயலாற்ற அவர் இறங்கி ஓடி வருவார். அவர் ஒருபொழுதும் தயங்கவே மாட்டார்.
அந்தோனியார் இன்றைக்கு அவருடைய பெயரால் கேட்பது நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கும் அந்தோனியார் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். காரணம், அவர் வாழும் பொழுது கடவுளுக்காக எல்லாவற்றையும் இழந்தவர், வார்த்தைக்காக நற்கருணைக்காக தன்னை முழுவதுமாக கையளித்தவர். அதனால தான் இன்றைக்கும் ஆண்டவர் அவரை வாழச் செய்கிறார். உங்களையும் அதே போல் ஆண்டவர் இறந்தும் வாழச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த உலகத்தில் அழிவை கொடுக்கிற உலகப் பொருள்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வளிக்கிற வார்த்தையும் கடவுளையும் ஓரமாய் வைப்பதல்ல, மாறாக இவைகளை உள் வைத்து அழிவை தருகிற பொருள்களையும் உலகத்தினுடைய இன்பங்களையும் நாம் வெளியில் வைப்பது. இதை நீங்கள் செய்தாலே போதும், கடவுள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமான அதிசயமாக மாறும். நீங்களும் ஆண்டவருக்கு சான்று பகர்வீர்கள், உங்களை சார்ந்திருப்பவர்களும் உங்களுக்காக சான்று பகர்வார்கள். இந்த அதிசய பயணத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வர அந்தோனியாரை போல அந்தோனியாருடைய உதவியோடு கூட பயணித்து வர இறைவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். புனித அந்தோனியார் உங்களுக்காக பரிந்துரைக்கிறார். இந்த நம்பிக்கையோடு இறைவனுடைய அன்பில் இணைந்து பயணிப்போம். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படி தெய்வீக இரக்கத்திற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அடையாளமாய் விளங்குகிற ஒவ்வொரு காரியத்தையும் உணர்ந்து செயல்பட ஆற்றலும் ஞானமும் பெறுவார்களாக. ஆண்டவரே, நீரே எங்களை இணைத்து ஆசீர்வதிக்கிற அடையாளம், வார்த்தை என்கிற மன்னாவினால் எங்களை நீர் வளமூட்டுகிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் அந்த வார்த்தையின்பால் தாகத்தோடு பயணிக்க எங்களுக்கு நீரே உதவி செய்யும். உடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.